ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நம்ம எல்லா வெரைட்டி ஆஃப் குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். சாம்பார், புளிக்குழம்பு, நான்வெஜ் குழம்புக்கும் இதே நம்ம யூஸ் பண்ணலாம். குருமா நான்வெஜ் குழம்புக்குலாம் நம்ம அடிஷ்னலாக கரம் மசாலா மட்டும் வெங்காயம் தேங்காய் கூட அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு இந்த குழம்பு மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம 1 இயருக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே இந்த டைமில் நம்மளுக்கு மிளகா மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்லா வெயிலும் இருக்கும். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு நம்ம எந்த ரெடிமேட் மசாலாவும் வாங்க தேவையில்லை. இதுக்கு மிளகா 3/4 கிலோ எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மல்லிக்கு 3/4 கிலோ மிளகா சரியாக இருக்கும். மிளகா மல்லி ரெண்டுமே சம அளவுக்கு எடுத்துட்டோம்னா காரம் கம்மியாக இருக்கும். இல்லை 1 கிலோ மிளகா 1/2 கிலோ மல்லி அந்த மாதிரி போட்டோம்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிளகாயும் மல்லியும் இந்த அளவுக்கு எடுக்கும்போது காரம் அளவாக இருக்கும். மிளகாயிலிருந்து காம்பெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். புது மிளகாயில் காம்பு இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க அந்த மாதிரி மிளகாவை பார்த்து வாங்கிக்கோங்க. மல்லி 1/2 கிலோ எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல், உளுந்து பருப்பு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம். அவ்வளோதான். இதில் மிளகாவோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல் உளுந்து சேர்த்து வறுத்துடலாம். உளுந்து நல்லா வறுப்பட்டு ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா செவந்து வரும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். எல்லாமே வறுத்து முடிய வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். இப்போ வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா வறுப்பட்டதும் இந்த மாதிரி வெடிச்சு பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு சேர்த்து வறுத்துடலாம். துவரம்பருப்பும் நல்லா வறுப்பட்டு செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வெயிலேயே நல்லா காஞ்சி ட்ரை ஆகிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா வறுப்பட்டு வெந்தயம் மாதிரியே பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ அடுத்து மிளகு சேர்த்துடலாம். மிளகும் நல்லா வறுப்பட்டு வெடிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ நல்லா வறுப்பட்டு ஈரப்பதமெல்லாம் போய் இந்த மாதிரி வெடிச்சு வரும். அந்தளவுக்கு வறுத்தோம்னா தான் பொடி நம்ம 1 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் எதுவும் கெடாமல் இருக்கும். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துடலாம். நான் எல்லாமே தனித்தனியாக தான் எடுத்து வச்சுருந்தேன். வெயிலில் காய வச்சு ஆறுனதும் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். பாப்பா கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துட்டு அடுத்து மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துடலாம். ஒரு 2-3 பேட்சஸாக வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய் எல்லாத்தையும் வறுத்துடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் கார நெடி அடிக்காது. நம்ம ஈவினிங் போல் அரைக்க கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபுல் டே வெயிலையே வச்சு நல்லா உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்து கொடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா காஞ்சிருச்சுன்னா வறுக்க தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொட்டி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைக்க கொடுத்துக்கலாம். இப்போ குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி முடிச்சதும் மிஷின்லேயே ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் டெய்லி யூஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வெளியில் வச்சுட்டு மித்த எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 1 வருஷம் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும். நம்ம தீர தீர எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே நல்லா ஹைஜீனிக்கான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல் குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.